தமிழ்நாடு முழுவதும் இது போன்ற பள்ளிக்கூடம் சொல்லாமல் நேரடியாக அந்த ஆய்வு பண்ணி அது அந்த விதத்தில் நாங்கள் ஒவ்வொரு ஆய்வு பண்ணி முடிந்தது பிறகு அது ரிப்போர்ட்டாகவே முதலமைச்சரையும் கொடுக்குறோம். அதன் மூலமாகத்தான் பல்வேறு இப்போ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சார்ந்து பேராசிரியர் பள்ளி மேம்பாட்டு திட்டத்தின் மூலமாக பணம் ஒதுக்கீடு செய்வதாக இருந்தாலும் சரி, புதிதாக திட்டங்களை கொண்டு வருவதாக இருந்தாலும் சரி, குறிப்பாக குழந்தைகளுடைய மனங்கள் சார்ந்து அவருடைய வாழ்வியல் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு அந்த எமோஷனல் வெல்பீயிங்காக தனியாக புத்தகங்கள் செலுத்தப்பட்டு அதன் மூலமாக அந்த பிள்ளைங்களுக்கு ட்ரைனிங் இதை தொடர்ந்து நாங்கள் செய்து கொண்டு இருந்தாலும் அதோட ஃபாலோ எப்படி இருக்குது அப்படியே பசங்களுடைய பிஹேவியர் எப்படி இருக்குது, அவங்களுடைய அந்த கற்றலுடைய அளவு எப்படி இருக்குது, தெல்ல தெளிவாக அவர்களால் படிக்க முடிகிறதா, ஒரு சிம்பிள் மேத்தமேட்டிக்ஸ் அவங்களால் போட முடிகிறதா அப்படிங்கிறது தான் நானும் அந்த பள்ளியில் ஏற்கனவே ஆசிரியர் பெருமக்களும் எங்களுடைய உயர் அளவுலாம் அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறாங்கன்னாலும் அமைச்சர் முறையை நானும் நேரடியாக சென்று அதை பார்க்கணும். அப்போ தான் எனக்கும் அது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். எடுக்கிற முயற்சியை பிள்ளைங்கள் எந்த அளவுக்கு உள்வாங்கிறார்கள், நம்முடைய ஆசிரியர் பெருமக்கள் எப்படி பாடம் செலுத்துகிறாங்க. அந்த வகையில் தான் இன்றைக்கு இந்த பள்ளிக்கூடத்தில் அந்த வேலை போகும்போது இந்த நல்லா வெக்கேஷன் பார்த்துருக்கோம். இங்கே நம்முடைய ஹெச்எம்ஐ பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 540 பேர் படிக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க. சில இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரிலேட்டடாக ஒரு சில கோரிக்கைகளும் வைத்திருக்கிறாங்க. கண்டிப்பாக அது ஹை ஸ்கூல் அண்ட் ஹையர் செகண்டரி நபார்டு மூலமாக அந்த நிதிகள்லாம் பெறப்பட்டு இந்த ஸ்கூலுக்கு என்னென்ன தேவையோ, அதாவது பழைய பில்டிங்லாம் இடிக்கப்பட வேண்டும் என்று ஏற்கனவே பிடபிள்யூ மூலமாக சொல்லியிருக்காங்க. அதையும் உடனடியாக செய்வதற்கு சார், இப்போ கடலூரில் ஒரு ரீசெண்டான இன்சிடென்ட் பார்த்தீங்கன்னா திட்டுக்குடியில் இந்த ஸ்கூல் மாணவர்கள் ஒரு முதியவரை தாக்குறாங்க. அதே போல் பஸ்ஸில் வந்து ரொம்ப மோசமாக பயணிக்கிறாங்க. அதே போல் அவங்களுக்கு யூனிஃபார்ம் வந்து பென்சில் கிட்டு, ஸோ அந்த மாதிரி நிறைய சாப்பிட்டு அப்படிங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன். மாணவ செல்வங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கே தெரியும், கொரோனா காலத்துக்கு பிறகு நாம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் அந்த பிள்ளைங்களை திருப்பி வளர்த்துக்க வேண்டிய சூழ்நிலை வந்துருக்குது. மனதளவில் நிறையா இடத்துல வந்து அந்த பாதிப்பு, அவர்களுக்கு பிஹேவியர் பிரச்சனை இருந்தது. கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் வந்து இதை குறைச்சிக்கிட்டே வரோம். குறிப்பாக எஜுகேஷனல் பேக்வர்ட் பிளாக்கில் கல்வியில் பின்தங்கிய மாவட்டம் எங்கேயோ அங்கே நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி இந்த எமோஷனல் வெல்பீயிங்காக ஒரு டீச்சர்ஸ் நாங்கள் ஏற்கனவே நாங்கள் வந்து ட்ரெயின் பண்ணிட்டு கிட்டத்தட்ட அந்த டீச்சர்ஸ் மூலமாக 1,14,000 மாணவ செல்வங்கள், அதாவது ஹையர் செகண்டரி ஸ்கூலை சார்ந்திருக்கின்ற பிள்ளைகளுக்கு வந்து 44 பிளாக்கில் வந்து ஒரு விதமான ட்ரைனிங்கை நான் கொடுத்துருக்கேன். மனநலம் சார்ந்து அவர்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், சமுதாயத்தில் அவர்கள் எப்படி நடைபெற வேண்டும் நாங்களாம் சொல்லியிருக்கோம். இருந்தாலும் இன்னும் இது போதுமான அளவுக்கு இல்லாத காரணத்தினால தான் நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் RBSK ஸ்கீம் மூலமாக கிட்டத்தட்ட 800 மருத்துவர்களை கொண்டு தமிழ்நாடு முழுவதும் ஒவ்வொரு பிளாக்காக ரொட்டேஷன் பேசிஸில் அவங்க ஒவ்வொரு பள்ளிக்கூடமாக சென்று இது போன்ற மனநலம் சார்ந்து ஒரு கவுன்சிலிங் வழங்க வேண்டும் என்று சொல்லி கிட்டத்தட்ட இந்த 800 பேருக்கும் தனியாக வாகனங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டு அசோக் நகரில் நம்ம மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் தான் அதை தொடங்கியே வைத்தார்கள். இருந்தாலும் நீங்கள் சொல்கின்ற இது போன்ற சம்பவம் என்பது உள்ளபடியே அது வேதனைக்குரிய சம்பவமாக இருக்கின்றது. மாணவ செல்வம் இந்த வயது என்பது வந்து அவங்க வந்து கடுமையான தண்டனைகள் நம்ம கொடுக்க முடியாது. ஏன்னா இந்த வயசுங்கிறது இளம் வயசு. இதில் அவங்க அந்த பிள்ளைகளுக்கு வந்து நான் சொன்ன மாதிரி மனநலம் சார்ந்த அந்த கவுன்சிலிங் மூலமாக தான் அதை திருத்த வேண்டும். அதுதான் எங்களுடைய கடமையாக நாங்கள் பார்க்கிறோம். இருந்தாலும் நீங்கள் சொல்கின்ற இந்த செய்தியை முன்னிட்டு இங்கே இருக்கின்ற நம்முடைய சிஓஸ் மூலமாகவும் அதோட கருத்துக்களை பெறப்பட்டு அது எந்த பள்ளிக்கூடத்து இது மாதிரி சம்பந்தமாக நடந்துக்கிறது அந்த பள்ளிக்கூடம் மட்டுமல்ல சுற்று வட்டாரத்தில் இருக்கின்ற சமுதாயத்தில் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு இஷ்யூ நடந்துச்சு இமீடியட்டாக லோக்கலில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன் மூலமாக அந்த போலீஸ் ஆஃபீஸர்ஸ் வந்து உடனடியாக ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீச் கொடுத்து எப்படி நடந்து கொள்ள வேண்டும், எப்படி நடந்து கொள்ளக்கூடாது என்கின்ற விதத்தில் அவங்களும் அந்த சிறப்பான ஒரு பணியை செய்து கொண்டிருக்கின்றார்கள். இருந்தாலும் நீங்கள் சொல்வது போல் மோட்டிவேஷன் ஸ்பீக்கர்ஸ் மூலமாக அந்த பிள்ளைகள் எது தவறு எது சரி என்பதை சொல்லித் தருகின்ற அந்த நிகழ்வை நான் கண்டிப்பாக நீங்கள் தருகிறேன். வரும்போது கடலூர் வந்து பின்தங்கிய மாவட்டம் அப்படின்னு சொல்லி அவரே சொல்லியிருந்தாரு. இப்போ கடலூருக்கு ஸ்பெஷல் அட்டென்ஷன் கொடுக்கப்பட்டது, அது என்ன மாதிரி கடலூர் இப்போ வந்து கடலூருங்கிறது பொறுத்த வரைக்கும் கடலூர் மட்டும் இல்லாமல் மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் அரியலூர் என்ற அந்த ஒரு தான் பின்தங்கிய அப்படிங்கிற ஒரு பெயரே இல்லாமல் இருக்க வேண்டும். அனைத்து மாவட்டங்களும் வளர்ச்சி அடைந்த மாவட்டங்களாக இருக்க வேண்டும் என்று தான் நாம் முயற்சி செய்கின்றோம். கல்வி என்று வரும்போது கல்வி சார்ந்து உங்களுக்கே தெரியும், புதுமை பெண் திட்டம் கொண்டு வருவதாக இருந்தாலும் சரி, தமிழ் புதல்வன் திட்டம் கொண்டு வருவதாக இருந்தாலும் சரி, எலிமெண்ட்ரி ஸ்கூல்னு வரும்போது பிள்ளைகளுக்கு வந்து எண்ணுமொழி திட்டத்தை கொண்டு வருவதாக இருந்தாலும் சரி, கலை பண்பாட்டு கொண்டாட்டம் என்று வரும்பொழுது 6ஆம் வகுப்புலேருந்து இருந்துச்சு. இப்போ அதையும் நாங்கள் தொடக்கப்பள்ளியிலே 1ஆம் வகுப்பில் இருக்க பிள்ளைங்களுக்கு கூட நல்லா டான்ஸ் ஆட தெரியும், நல்லா பாட்டு பாட தெரியும், கவிதை எழுத முடியும் அப்படின்னா அந்த பிள்ளைங்களுக்கு அந்த வாய்ப்பை கொடுக்க வேண்டும் என்று இந்த முறை அந்த அறிவிப்பும் கொடுத்திருக்கின்றோம். அரசாங்கம் சார்ந்து அகாடமிக்காக எங்களுடைய ஏற்கனவே பெருமைக்குரிய ஆசிரியர் பெருமக்கள் தங்களுடைய பாடம் நடத்துகின்ற பணியை சிறப்பாக செய்கிறார்கள். அதே நேரத்தில் நீங்கள் சொல்லும் போது சைக்காலஜிக்கலாக பிள்ளைங்க அஃபெக்ட் ஆகி அவன் எந்த டிஸ்ட்ராக்ஷனுக்கும் போகாத வண்ணம் அவனை வந்து தனித்திறமையின் மூலமாக வளர்த்தெடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இது போன்ற பல்வேறு விதமான திட்டங்களை கிட்டத்தட்ட ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு 67 வகையான புதிய திட்டங்களை ஒரு அரசு பள்ளியில் நாங்கள் வந்து அரசு உதவி பெறுகின்ற பள்ளியில் நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம். அது மட்டுமல்ல, பிள்ளைகளுக்கு காலை உணவுங்கிற மூலமாக உலகத்தில் எங்கேயுமே இல்லாமல் இன்றைக்கி அரசு உதவி பெறுகின்ற பள்ளிகள் வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 22 லட்சம் பிள்ளைகள் சாப்பிட்டுட்டு தான் பள்ளிக்கூடத்துக்கே போகின்ற அளவுக்கு நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் இப்படி ஒவ்வொரு திட்டத்தையும் நாங்கள் பார்த்து தான் செய்கின்றோம்.
அதை தாண்டி இது மாதிரி ஒரு சில நீங்கள் சொன்ன நிகழ்வுகள் நடக்கும்பொழுது அது வேதனைக்குரியதாக இருக்கின்றது. அதுவும் நடக்காத வெள்ளம் நம்ம வீட்டு பிள்ளையை நம்ம தப்பு பண்ணி தான் நம்ம எப்படி அவங்களை கண்டித்து நல்வழிப்படுத்துவோமோ அதை படுத்துகின்ற பணியில் எங்களை முழுமையாக இருக்குது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.